முருகா என்ற சொல்லுக்கு இளமைன்னு அர்த்தம், அழகுன்னு அர்த்தம், தெய்வ மனம் பொருந்தியதுன்னு அர்த்தம், ஞான மனம் வீசுகிறது, தெய்வத்தன்மை, 6 குணங்களை உடையதான் அந்த முருகா என்ற ஒரு சொல். எங்களுக்கு எவ்வளவோ துன்பம் இருக்கு சாமி, நீங்க நிறைய பாடல்லாம் சொல்லாதீங்க, சின்னதா பாடல் சொல்லுங்கன்னாரு. நான் அவருக்கு சொன்னேன், ஒரு கந்தர் அனுபூதியிலே பின்னாடி வரும் பாடல். சகோதரனையும் இழந்துட்டேன், என் கணவனாரையும் ஒரே மாதத்திலே 2 பேரையும் இழந்துட்டேன். எனக்கு மனசுக்கு நீங்கள் அன்றைக்கி சொன்னீங்க, இறப்பு துன்பம் கிடையாது, அது ரயிலை விட்டு இறங்குற மாதிரி, மரணம் சுகத்தை தரும்னு சொன்னீங்க. நான் அவங்கள குறித்து ரொம்ப வருத்தப்பட்டேன், உங்களால் எனக்கு நான் நிம்மதியாக இருக்கிறேன், இப்போ தான் நான் 2 நாளாக சாப்பிட்றேன்னு எழுதுகிறாங்க. இந்த உருவ வழிபாடுன்னு பக்தியின் நிலை உயர்ந்து அந்த சித்தி நிலை பெற்றுவிட்டால் இந்த உருவ வழிபாடு தானா நின்றுடும், நாம நிறுத்தக்கூடாது. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். சக்தியுடன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம வாதவூரன் ஐயா கூட தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். வாதவூரன் ஐயா கந்தர் அனுபூதியை பாடல் பாடலாக ரொம்ப அழகாக பதம் பிரித்து ஒரு ஆய்வுரை போல ஒவ்வொரு பாடலும் நமக்கு பாடமாக நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். இதெல்லாம் நம்ம வெளியில் வேற எங்கே தேடினாலும் இப்படிப்பட்ட ஒரு ஆராய்ச்சியை நம்மளை தெரிஞ்சுக்க முடியாது. அதுவும் இந்த காலகட்டத்தில் முருக வழிபாடு குறித்து ஏராளமான சர்ச்சைகள் இன்னைக்கு ஊர் பூரம் சுற்றிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் முருகன் பற்றின பெரும் ஞானம் அடைவதற்கு நமக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி வாரியார் சுவாமிகளுடைய வழிகாட்டுதல் தான். வாரியார் சுவாமிகளோட வழிகாட்டுதல் நமக்கு இப்போ வாதவூரன் ஐயா மூலம் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. இந்த கந்தர் அனுபூதியினுடைய அடுத்த பாடல் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். முருகப்பெருமான் திருவருளாலே சக்தி விகடன் நேயர்கள் அனைவருக்கும் சிறியனுடைய பணிவான வணக்கங்கள். எத்தனையோ கோடி ஜென்மாவிலே புண்ணியம் செய்தால்தான் கந்தர் அனுபூதியை பாடவும் கேட்பதும் அதை சொல்ல ஏற்பாடு செய்யும் புண்ணியம் செய்தால்தான் முடியும். அருணகிரி பெருமான் பள்ளிக்கூடம் போய் படித்து இதை எழுதலை, முருகன் திருவருள் முழுவதும் பெற்று பாடுகிறார். சென்ற முறை முதல் பாடலாகி ஆடும் பரிவேல் அணிசேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனைச் செருவில் சாடும் தனியானை சகோதரனே என்ற அந்த உயர்ந்த பாடலுக்கு சுவாமிகள் எழுதிய உரைகளிலே பாதி தான் சொன்னேன், இன்னும் பாதி சொல்லணும். பின்னே வரும் பகுதியில் நிறைய முருகனை பற்றியும் மயில் பற்றி சேவல் பற்றியும் அதிகமாக சொல்லுகிறார். இன்ற 2வது திருப்பாடல் உல்லாச நிராகுல யோகயித சல்லாப வினோதனும் நீயலையோ எல்லாம் அற என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே. ஆண்டவனுடைய கருள் இங்கே பாருங்க, முருகா சுரபூபதியே என்கிறார். அவனுக்கு சடாட்சரம்னு இருக்குது, சரவண பவான் இருக்குது. எனக்கு சாமி சொன்னது குமார சப்தத்தோடு கூடிய வடமொழியிலேயே இருக்குது. அதிலேயே கந்தர் அனுபூதியிலே திரும்ப மேற்கொண்டு வருகிற பாடலில் சொல்வார், முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும். ஆண்டவனுக்கு எத்தனையோ நாபங்கள் இருந்தாலும் அதில் மிக மிக உயர்ந்தது சிறப்புட பொருளை முதல்ல சொல்லணும்னுவாங்க. யார் சிறப்போ, இப்போ நிறைய பேர் வந்தாருன்னா பிரைம் மினிஸ்டர் வந்தாங்கன்னா பிரைம் மினிஸ்டருக்கு முதல் வணக்கம், அதுக்கப்புறம் மற்ற முதலமைச்சர் மற்ற அமைச்சர்கள்லாம். அதுபோல் சிறப்புடைய பொருளை முதல்ல சொல்லணும், தொல்காப்பியம் சொல்லணும். அதுபடி பார்த்திங்கன்னா ஆண்டவனுடைய எண்ணில் கோடி நாமங்களில் ரொம்ப சிறப்பு முருகா என்பது. அதனால்தான் முருகன் குமரன் குகன் என்றார். இந்த பாடலிலே உல்லாச நிராகுல யோகயித சல்லாப வினோதனும் நீயலையோ எல்லாம் அற என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே. முருகா சுரபூபதியேன்னு வருது. அந்த முருக நாமம் அளவில்லாத பெருமையுடையது. முருகா என்ற சொல்லுக்கு இளமைன்னு அர்த்தம், அழகுன்னு அர்த்தம், தெய்வ மனம் பொருந்தியதுன்னு அர்த்தம், ஞான மனம் வீசுகிறது, தெய்வத்தன்மை, 6 குணங்களை உடையதான் அந்த முருகா என்ற ஒரு சொல். சுர பூபதியேன்னு ஒரு சுரர்கள்னா தேவர்கள், சுரர்மாமுடி வேதமுஞ்சம், சுரர்கள் தேவர்கள். பூ என்பது பூ உலகத்தை குறிக்கும், அதை தான் சேர்த்து சுர பூபதியே. தேவலோகத்துக்கும் மண்ணுலகம் தான், விண்ணுலகத்துக்கும் மண்ணுலகத்துக்கும் பதி முருகனா, அதை தான் சுரபூபதியேங்கிறார். இந்த சுரபூபதியே என்பது சுரர் என்பது அசுரர்கள், தேவர்கள்,
பூ என்பது பூ உலகிலே இருப்பவர்கள் விண்ணுலகத்துக்கும் மண்ணுலகத்துக்கும் தலைவனாக இருக்கின்ற முருகா என்பது அதனுடைய பொருளா. சுரபூபதியே உல்லாச நிராகுல யோக இத சல்லாப வினோதனும் நீயலையோ எல்லாம் அற என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூதி. நாம் ஏதாவது இழந்துட்டா வருத்தம் இல்லை வரும். நான் என் பர்ஸு தொலைஞ்சு போச்சு, அண்ணா என் கார் காணாமல் போயிடுச்சு, எங்கள் வீட்டில் இருந்த தங்கச்சங்கிலி காணாமல், இழத்தல்னா துக்கம் இல்லை வரும். இங்கே அவர் என்ன சொல்லுகிறார்? என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகாங்கிறார். நம்மளை நாம் இழந்துடணுமா? என்னை இழந்த நலம் சொல்லாய். அதில் என்ன அதனுடைய நுட்பம் மேலோட்டமாக பார்த்தா இருக்குமா? வாரியார் சாமி அது நுட்பங்களை சொல்கிறார். உல்லாச நிராகுல யோகயித சல்லாப வினோதனும் நீயலையோ எல்லாம் அற. எல்லாம் அற என்பது புறப்பற்று. புறப்பற்று என்ற வீடு, வாகனங்கள், நம்ம ஊர். சில பேர் சொல்லுவாங்க எங்கள் ஊர்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், எத்தனை இருந்தாலும் எங்கள் ஊர் தான் எனக்கு பிடிக்கும். அது மாதிரி புறப்பொருளிலே இருக்கின்ற பற்றுக்கு எல்லாம் அற. என்னை இழந்தது என்பது அகப்பற்று. புறப்பற்று அகப்பற்று ரெண்டுமே போகணுமா? வடமொழியிலே அது சொல்லுவாங்க. நமக்கு பற்று விலகினால் என்று இறைவன் அருள்கள் அற்றது பற்றனில் உற்றது வீடுன்னுவார். ஆகையினாலே பற்று நம்மாலேயே விளக்க முடியாது. வள்ளுவர் சொல்லுவார், பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்று பற்று விடற்குன்னுவார். அதுபோல இந்த பாடலிலே ஆண்டவா உன்னுடைய திருவருளினாலேயே புறப்பற்று அகப்பற்று என்று இந்த இரண்டு பற்றுக்களும் போக வேண்டும் என்று இந்த பாடலில் சொல்றார். எல்லாமற என்பது புறப்பற்று, என்னை இழந்தது என்பது அகப்பற்று. புறப்பற்று அகப்பற்று ரெண்டும் போடினால்தான் இறைவன் திருவருளை பெற முடியும் என்று இந்த பாடலிலே, அதான் முருகா சுரபூபதியே. முருகா என்பது மகா வாக்கியம். அரும்பெறல் மரபில் பெரும்பெயர் முருகு என்பார் நக்கீரர். நம்ம சொல்லுவாங்க, சாமி கல்லிடக்குறிச்சின்னு ஒரு ஊருக்கு போனார் வாரியார் சாமி. அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க, சாமி இந்த சிவலிங்கத்தை நாங்கள் 18 தலைமுறையாக பூஜை பண்ணுறோன்னு. 18 தலைமுறையாக வச்சு இப்போ சொல்கிறாங்களா, இது 1000 காலத்து கோயில், இது 3ஆம் நூற்றாண்டு கோயிலுங்கிற மாதிரி. அப்படி ரொம்ப ரொம்ப ஞானிகள் தொன்மை காலத்திலிருந்து வழி வழியாக வைத்திருந்த நாமம் முருகா என்ற பெரும் நாமம், பெரும்பெயருங்கிறார். மகா வாக்கியம்னு சொல்லுவாங்க வடமொழியில். தத்துவமசி மகா வாக்கியம். தத்து அது, தொம் நீ, நீ அதுவாகின்றாய், அதான் தத்துவமசின்னு எழுதியிருக்கோம் ஐயப்பன் கோயிலெல்லாம். அதுபோல பெரிய மகா வாக்கியமாக முருகா என்றது பெரும் மந்திரம். அடியார்கள் திருவடிகளெல்லாம் நான் வணங்கி கேட்டுக்கொள்ளுகிறேன். இப்படி இந்த முருகா 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 என்று சொல்லி கொண்டிருந்தாலே உங்களுக்கு எல்லா துன்பங்களும் விலகி போகும். நிராகுலம்னா, ஆகுலம்னா துன்பம், நிராகுலம்னா துன்பம் இல்லாமல் போய்விடும். என்ன நிறைய பேர் கூட நம்ம சக்தி விகடனில் பார்த்துட்டு ஒருத்தர் என்னை கேட்டார், எங்களுக்கு எவ்வளவோ துன்பம் இருக்குது சாமி, நீங்கள் நிறைய பாடல்லாம் சொல்லாதீங்க, சின்னதாக பாடல் சொல்லுங்கன்னாரு. நான் அவருக்கு சொன்னேன், ஒரு கந்தர் அனுபூதியிலே பின்னாடி வரும் பாடல், எம் தாயும் எனக்கு அருள் தந்தையும் நீ. முருகா நீ யாருப்பா? எனக்கு அப்பா அம்மா தானே. குழந்தைகள் தப்பு செஞ்சால் அப்பா அம்மா மன்னிக்க வேண்டாமா? எம் தாயும் எனக்கு அருள் தந்தையும் நீ. சிந்தாகுலம், ஆகுலம்னா துன்பை, சிந்தையிலே வருகிற ஆகுலம். உடம்புக்கு வருகிற துன்பத்தை மருந்து போட்டு தீர்த்துலாம், மனசுக்குள்ள வர துன்பத்தை மாத்துறது கஷ்டம். அதுதான் கவலைன்னு பேர். நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க, மனசுக்கு துன்பத்தை கொடுக்காதீங்க. ஆண்டவன் அந்த முருகனை உங்கள் மலர்மிசை இதயமாகிய தாமரையிலே முருகப்பெருமான் தெரியும். அவர் இந்த ஒரு பாடல் சொல்லுங்க, உங்கள் துன்பமெல்லாம் விலகுன்னு. எம் தாயும், இதில் கூட ஒரு நுட்பம் இருக்கிறது. எம் தாயும்ன்றார். அம்மான்னும் போது பன்மையில் சொல்கிறார் எம் தாயும். தந்தைன்னும் போது எனக்கு அருள் தந்தையும்ங்கிறார். அப்படி என்னென்னா, அருணகிரி பெருமான் பக்குவப்பட்ட ஆன்மா. பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு இறைவன் தந்தையாக இருக்கிறான். அது அந்த நுட்பம் அதில் சொல்கிறான். என் தாயும், எம் தாயும்னும் போது பக்குவம் இல்லாத நம்ம போலவர்களுக்கு சிவபெருமான் தாயா, அதான் அம்மையே அப்பான்னார். எம் தாயும் என்று சொன்னது பன்மையில் சொல்றார். எல்லா பக்குவப்பட்ட ஆன்மா, பக்குவப்படாத ஆன்மா எல்லாத்துக்கும் தாயாராக இருப்பதனால தாய் என்ற போது எம் தாயும் எனக்கு அருள் தந்தையும் நீ. சிந்தாகுலமானவை தீர்த்து எனையாள். எனக்கு சிந்தையில கவலை இருக்கு, முருகா இதை தீர்த்தருள். சிந்தாகுலமானவை தீர்த்தருள். குமரா மறை நாயகனே, வேதங்களுக்கு தலைவனாக இருக்கிறான். எம் தாயும் எனக்கு அருள் தந்தையும் நீ. சிந்தாகுலமானவை தீர்த்து எனையாள் கந்தா
முருகா கதிர்வேலா உமையாள் மைந்தா குமரா மறை நாயகனேன். பின்னாடி ஒரு பாட்டு வரும். இந்த 4 வரியை சொல்லுங்க உங்கள் துன்பம் எல்லாம் போகும்னு சொன்னேன். இந்த ஒரு 4 வரியில் யார் யாருக்கு எத்தனையோ துன்பங்கள். ஒருத்தர் என்னை கேள்வி கேட்டிருந்தாரு. எனக்கு நீங்கள் பேசுனதெல்லாம் எனக்கு ரொம்ப திருப்தி. ஏன்னா நான் அண்மை காலத்தில் என்னுடைய சகோதரனையும் இழந்துட்டேன், என் கணவனாரையும் ஒரே மாதத்திலே 2 பேரையும் இழந்துட்டேன். சக்தி விகடனுடைய துணையினால் உங்கள் பேச்சை கேட்டு எனக்கு நான் ஆறுதலாக இருக்கு. எனக்கு மனசுக்கு நீங்கள் அன்றைக்கி சொன்னீங்க, இறப்பு துன்பம் கிடையாது, அது ரயிலை விட்டு இறங்குற மாதிரி, மரணம் சுகத்தை தரும்னு சொன்னீங்க. நான் அவங்கள குறித்து ரொம்ப வருத்தப்பட்டேன். உங்களால் எனக்கு நான் நிம்மதியாக இருக்கிறேன். இப்போ தான் நான் 2 நாளாக சாப்பிட்றேன்னு எழுதுறாங்க அந்த அம்மா. அது அவங்களுக்கு அந்த கவலை போகணும், கவலை வச்சுக்கினே இருக்கக்கூடாது. அதே மாதிரி இன்னொருத்தர் கேட்டார், நான் கண்டம் சொல்லிட்டு சொன்னேன், பரத கண்டம்னு சொன்னேன். அது என்ன ஆசியா கண்டம் ரைட்டு, ஐரோப்பா கண்டம் உண்டு, அமெரிக்கா கண்டம், நீங்கள் எப்படி ஆஸ்திரேலியான்னு சொல்லி இது எப்படி பரத கண்டம்னாரு. இந்த பரத கண்டத்துக்கு பேர் கொடுத்தவர்கள் 3 பேர் இந்த பாரத நாட்டில் வாழ்ந்தவர். ராமருடைய தம்பி பரதன், சகுந்தலையுடைய பிள்ளையும் பரதன். இந்த பாரத நாட்டுக்கு பேர் கொடுத்த ஒரு பரதன் ஒரு பேர். அதனால தான் பரத கண்டம்னு ஒரு காலத்தில் ஒருத்தர், அது எப்படி நீங்கள் கண்டம்னு சொல்லலாம் கேட்டார். கண்டம் என்ற சொல்லுக்கு துண்டுன்னு அர்த்தம். ஒரு கண்ட துண்டமாக வெட்டினான்வான். பெரிய புராணத்திலே சசிகண்ட மௌலியான். ஐயோ எனக்கு சொல்லும்போது வாரியார் சாமி நினப்பு தான் வருது. சசிகண்ட மௌலியான் அப்படின்னா சிவபெருமான் சந்திரனை சூடியிருக்கிறார். அது கண்டம்னா சந்திரனுடைய ஒரு துண்டு, 3ஆம் பிறை போல இருக்கும். சசிகண்ட மௌலியான், சசிகண்டம்னா கண்டம்னா துண்டு. நீங்கள் பாரத கண்டம் ஆசியா கண்டத்தில் ஒரு துண்டுங்கிறதுனால பரத கண்டம்னு சொன்னேன். அவர் கேள்வி கேட்குறாரு, அது எப்படி பாரத நாடுன்னு தானே சொல்லணும், ஏன் கண்டம்னு சொன்னீங்க? கண்டம்னா துண்டுன்னு அர்த்தம். நான் பாரத நாடுன்னு சொல்லியிருக்கலாம், அவருக்கு சந்தேகம் இல்லாமல் இருந்திருக்கும். அது ஏன் அதை வாரியார் சாமி சொல்கிறாரு, நீங்கள்லாம் பார்க்குறீங்களே கோயிலில் சிவபெருமானுக்கு நடராஜருக்கெல்லாம் 3ஆம் பிறை போல தானே இருக்குது. ஒரு கோயிலில் 4ஆம் பிறை மாதிரி, ஒரு கோயிலில் வளர்ந்த சந்திரன், ஒரு இடத்துல தேஞ்ச, அப்படி இல்லை. சிவபெருமானுடைய தலையில் இருக்கிற சந்திரன், எல்லா சந்திரனும் பிறைக்கு. அதான் சசிகண்ட மௌலியம். சசின்னா சந்திரன், கண்டம்னா சின்ன துண்டு, 3ஆம் பிறை போல இருக்குது. அது நானே இன்னும் எத்தனை நாளைக்கு இதை சொல்லுவேன். வாரியார் சாமி சொல்கிறார். என்றைக்குன்னா யோசனை பண்ணிங்களா, ஏன்டா சிவபெருமான் நெத்தியில் இருக்க மட்டும் 3ஆம் பிறை போல் இருக்கிறாரு, வெளியில் இருக்கிற சந்திரன் வளர்றாரு தேய்கிறாருன்னு நானே இன்னும் எவ்வளோ நாளைக்கு சொல்லுவேன். சாமி ஏக்கப்பட்டு சொல்கிறார். அவன் எல்லாருக்கும் துன்பம் செய்யலாம். தாலி கட்டிய மனைவிக்கு துன்பம் செஞ்சானோ, நான் உன்னை மன்னிக்கிறேன், ஆனால் உன்னை முழுக்க மன்னிக்க மாட்டேன். நீ மனைவிக்கு என்ன தாலி கட்டின அன்றைக்கே இதை வீடு, அண்ணன் தம்பியோ உறவெல்லாம் விட்ட உன்னை நம்பி வந்த அந்த மனைவிக்கு துரோகம் செஞ்ச உன்னை நான் முழுக்க மன்னிக்க மாட்டேன். என் தலையில் நீ தேஞ்ச சந்திரனாவே, வெளியில் வளரு போ. மனைவிக்கு துரோகம் செய்த உன்னை நான் முழுக்க மன்னிக்க மாட்டேன், என் தலையில் நீ தேஞ்சேன்னாரு. சசிகண்ட மௌலியான் அப்படின்னா கண்டம்னா துண்டுன்னு அர்த்தம். அதனால் அந்த ஆசியா கண்டத்தில் ஒரு துண்டாக இருப்பது பரத கண்டம். இன்னொரு அன்பர் கேட்டிருந்தாரு, கோயிலில் நீங்கள் கல் தானங்கிறதுக்கு ஏதோ எக்ஸ்ப்ளனேஷன்லாம் பண்ணீங்க, சந்தோஷம்தான். ஆனால் சித்தர்கள்லாம் சொல்லுறாங்க, நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள்ளுரிக்கையில். ஏன் இது தாய்மான சுவாமி கிட்டக்க ஒருத்தர் கேட்டார். அவர் நந்தவனத்துக்கு போனார், மலர் கூடையை எடுத்துட்டு நந்தவனத்துக்கு போயிட்டு வெறுங்குடலையோடு வந்தார். சிஷ்யர்கள்லாம் கேட்டாங்க, சுவாமி மலர் பறிக்கலையே? மலரே இல்லையேப்பா, அது குத்து குத்தா பூத்து இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு பூவாவா தெரியுது, எனக்கு அதெல்லாம் சிவமா தெரியுதுங்கிறார். பார்க்கின்ற மலருடும் நீயே இருத்தி பனிமலர் எடுக்கவும் நன்னேன். எதுக்கு சிவத்தை கிள்ளி சிவத்து மேலே போடுறது? அந்த பல மலர்கள் எல்லாம் எனக்கு சிவமா காட்சி அளிக்குது, எதுக்கு சிவத்தை கிள்ளி சிவத்து மேலே போடுறது? அவ்வளோ உயர்ந்த நிலையில் இருக்கிற ரொம்ப மேலே போனவங்களுக்கு உருவ வழிபாடு தேவையில்லை. அந்த சித்தர்கள் எல்லாம் மேல்நிலைக்கு போயிட்டாங்க. அவங்க மலரே அவருக்கு சிவபெருமானா காட்சி தருதான். மேலே போனவர்களுக்கு இது தேவையில்லை. ஆனால் ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்கு உருவ வழிபாடு மிக மிக அவசியம். இல்லாவிட்டால் நம்முடைய பாடல் ஸ்தலங்கள் எல்லாம், ஞானிகள் எல்லாம் இப்படி கோயில்கள் திருப்பணி செய்திருப்பார்கள். எத்தனை ராஜாக்கள், திருமங்கை ஆழ்வார் எவ்வளவு திருப்பணி செஞ்சார். அதனுடைய காரணம், இப்போது குழந்தையெல்லாம் படிக்கும்போது 4 வரி நோட்டு, 2 வரி நோட்டுலாம் இருக்கும். கணக்கு கூட கட்டமாக போட்டு குழந்தைங்க எழுதுறதுக்காக வச்சிடும். ஏன் அந்த மாதிரி பண்ணுற? நாங்கள்லாம் வெள்ளை நோட்டில் நேராக எழுதுகிறோமே. நல்லா படித்து வந்துட்டோம், வெள்ளை பேப்பரில் நேராக எழுத வரும். ஆரம்ப காலத்தில் நம்மெல்லாம் குழந்தைகள் மாதிரி இருக்கிறோம்.
4 வரி நோட்டு 2 வரி நோட்டுலாம் வேணும். அந்த உருவ வழிபாடு மேல்நிலைக்கு போனால், இப்போ நான் ரயிலில் போகிறேன், புஸ்தகம் படிச்சுனே இருக்கிறேன், தூக்கம் வந்தால் புஸ்தகம் தானாக விழுந்துடும். அதுபோல் இந்த உருவ வழிபாடுன்னு பக்தியின் நிலை உயர்ந்து அந்த சித்தி நிலை பெற்றுவிட்டால் இந்த உருவ வழிபாடு தானாக நின்றுடும். நாம்பா நிறுத்தக்கூடாது. அதுவாக தூங்கியவன் கையிலே புத்தகம் நழுவது போலே ஞான முத்தியிலே அந்த வழிபாடு வரணும். எடுத்த உடனே நம்ம நட்ட கல்லும் பேசுமோ நாரதன் உள்ளவர்களே 2 கல் நல்ல கல், எந்த கல் சுத்தம்னு சித்தர் பாடுறது. சித்தர்கள்லாம் மேல்நிலைக்கு சென்று விட்டார். அவர்களுக்கு இந்த உருவ வழிபாடு தேவையில்லை. ஆனால் ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்கு உருவ வழிபாடு. கீழே இருக்கிறவங்க ஏணி வேணான்னா எப்படி மேலே போவேன்? அவங்க மேலே போயிட்டு ஏணி வேணான்றாங்க. நீ கீழே இருந்துக்குன்னா ஏணி வேணான்னா எப்படி மேலே போவேன்? எடுத்த உடனே குழந்தைங்களை 2 வரி நோட்டு வேண்டாம் 4 நேராக பேப்பரில் இருந்தால் குழந்தை கை கோணலில் போயிடும். அதுபோல் நம்ம மனம் ஒடுங்குவதற்காக தான் இந்த உருவ வழிபாடு. அதனால் அந்த சித்தர்கள் எல்லாம் மேல்நிலைக்கு சென்றவர்கள். அதனால் நீங்கள் இந்த கோயிலில் சென்று வழிபடுவது மிக மிக அவசியம் என்று அந்த அன்பருக்கு சொல்லி, இந்த உல்லாச நிராகுல யோக இத சல்லாப வினோதனும் நீயலையோ எல்லாமற என்னை இழந்தனலும் சொல்லாய் முருகா சுரபூதே. எல்லாமற என்பது புறப்பற்று, என்னை இழந்தது என்பது அகப்பற்று. இந்த புறப்பற்று அகப்பற்று இரண்டும் போகும். இதற்கு அப்புறம் அந்த உல்லாசம். உல்லாசம்னா மகிழ்ச்சின்னு அர்த்தம். உல்லாசம். நிராகுலம். ஆகுலம்னா துன்பம், துன்பம் இல்லாமையை குறிப்பது நிராகுலம். உல்லாச நிராகுல. யோகம் என்பது சிவயோகம். அந்த யோகம்னா ரொம்ப யோகக்காரன்வாங்களே, 2 பொருள் சேர்ந்தால் யோகம்னு வேறு. ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று, அது சிவயோகம் பேர். சிவயோகத்தை பற்றி சுவாமிகள் நிறைய சொல்கிறார். விநாயகர் அவர்கள் கூட ஔவையார் சொல்லுவார் யோகத்தை பற்றி. பெரிய யோகி ஔவையார். யோகம் என்பது அந்த இன்பம், 2 பொருள் யோகக்காரன்றாங்களே அது மாதிரி. உல்லாச நிராகுல யோக இதம்னா இதமாக இனிமையாக பேசுறது. இப்போ இந்த உலகத்தில் அதுதான் ரொம்ப கம்மியாக போயிடுச்சு. எங்கே போனாலும் வள்ளுன்னு விழுறாங்க. கணவனாரே கேட்பார், இன்னைக்கு என்ன சமையல்? சாப்பிட்ற போது தெரியும், என்ன முன்னாடி தெரிஞ்சு என்ன பண்ண போகிறேன். நான் முந்தா நேற்று பாண்டிச்சேரி நிகழ்ச்சிக்கு போகலான்னு போய் பஸ் ஸ்டாண்டில், சார் பாண்டிச்சேரிக்கு எப்போ வரும்? வரும்போது வரும் சார். ஒருத்தர் திருநெல்வேலியில் பஸ்ஸு, திருநெல்வேலிக்கு எப்போ போய் சேரும்? போகும்போது டைம்பார், அதான் போய் சேர்ற நேரம். யாரும் இதமாக பேசுறதுங்கிறதே குறைஞ்சி போச்சு. யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரையினார் திருமூலர். வள்ளுவர் சொல்லுவார், ஏண்டா வெடுன்னு பேசுற, இனிமையாக பேசு. இனிமையாக பேசுறதுங்க காய் கவர்ந்துட்டுங்கிறார். வன்முறையாக பேசுறது பழம் இருக்க, ஏண்டா காயை தேடுற. யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை. மற்ற ஒன்றும் கஷ்டம் கிடையாது. அதனால இதம்னா இனிமையாக பேசுவது. உல்லாச நிராகுல யோக இத சல்லாபம். சல்லாபம்னா மகிழ்ச்சின்னு அர்த்தம். சல்லாபமாக இருக்கிறார்னா மகிழ்ச்சியாக இருக்கிறார். சல்லாப வினோதனும் நீயலையும். இந்த ஒரு ஆண்டவன் எப்படி இருக்கிறான்னா இனிமையாக இருக்கிறார், துன்பம் இல்லாமல் இருக்கிறார், சிவயோகத்தாராக இருக்கிறார், மகிழ்ச்சியாக. மற்றவங்க நாம் மகிழ்ச்சியாக இருந்தால் மற்றவங்களுக்கும் மகிழ்ச்சியை கொடுக்க முடியும். இதனால இறைவனுடைய தன்மை 6 நிலைகளை சொல்லுகிறார். உல்லாசம், நிராகுலம், யோகம், இதம், சல்லாபம், வினோதம். இந்த 6ம் வாரியார் சாமி இந்த 6ஐயும் அப்படியே கம்பேர் பண்ணுறாரு. 6 படை வீடுகளோடு கம்பேர் பண்ணுறார். அந்த ஞானி மகானுபாவன் இல்லைன்னா அது நம்ம எப்படி உணர முடியும்? உல்லாசம். சூரபத்மனை வென்றுவிட்டு முதல் படைவீடாக இருக்க திருப்பரங்குன்றத்திலே தெய்வ யானையோடு திருமணம் செய்தென்று மக்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறார் முதல் இதில். அதனால்தான் உல்லாசமாக இருக்கிறாராம் திருப்பரங்குன்றத்தில். தெய்வ யானை அம்மையாரை அருள் சக்தியை வைத்து கொண்டு மக்களுக்கெல்லாம் ஆனந்தத்தை வழங்குகின்ற முதல் திருப்பரங்குன்றத்தை இந்த உல்லாசம் என்ற ஒரு வார்த்தை குறிக்கிறது என்று எழுதுகிறார். நிராகுலம். ஆகுலம்னா துன்பம், நிராகுலம்னா துன்பம் இல்லாமல் இருப்பது. அப்படி துன்பம் இல்லாமல் இருப்பதுன்ற ஸ்தலம் 2வது படை வீடு திருச்செந்தூர். திருச்செந்தூரிலே கடல் அலைகள் வந்து மோதுகின்றன. இந்த பிறவி பெருங்கடலிலே நமக்கு துன்பமான அலைகள் தினம் ஒரு துன்பம், எதிர்பாராத துன்பங்களாக வந்து கொண்டிருக்கிறது. அந்த துன்பங்கள் எல்லாம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் திருவடியிலே வந்து ஓய்வு பெறுவது போல துன்ப அலைகள் எல்லாம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் தீர்த்து விடுவானாம். நம் துன்ப அலைகளை எல்லாம் நிராகுலம் செய்கின்ற திருச்செந்தூரை இந்த ஒரு வார்த்தை குறிக்கிறது என்று சுவாமிகள் எழுதுகிறார்கள். உல்லாச நிராகுலம் என்பது திருச்செந்தூர்.
யோகம் என்பது ஞான தண்டாயுதத்தை எழுந்து கையிலே வைத்துக்கொண்டு பழனி ஆண்டவராக ஞான தண்டாயுத மூர்த்தியாக இருக்கிறான், யோக மூர்த்தியாக சிவயோகத்தில் இருக்கிறாராம் தண்டபாணி சுவாமி. அதுபோல நமக்கு யோகத்தை சிவயோகத்தை குறிப்பது பழனி ஆண்டவராக இருக்க 3ஆம் படை வீட இந்த ஒரு சொல் குறிக்கிறது என்கிறார். யோகங்கிற ஒரு வார்த்தை பழனி மலையை குறிக்கிறது. அப்புறமா யோக இதம், இதம் என்பது இனிமையாக சொல்லுவது. 4வது படை வீடாக இருப்பது திருவேரகம். அங்க சிவபெருமானுக்கு முருகப்பெருமான் இதமாக பிரணவ உபதேசம் செய்தாராம். இதம்னா இனிமையாக. சிவபெருமானுக்கு தெரியாதது முருகன் சொன்னார்னு எடுத்துக்கூடாது. தனக்குத்தானே மகனாகி தனக்குத்தானே உபதேசம் செய்து கொண்டதுதான் சிவ உபதேசம். ஏன்னா சுவாமி தட்சிணாமூர்த்தியாக குருமூர்த்தமாக இருந்தார். அப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் குருவாயிடக்கூடாது, சிஷ்ய பாவத்தை காமிக்க வேண்டும் என்று தனக்குத்தானே மகனாகி சிஷ்ய பாவத்தை காமிச்சது தான் சிவ உபதேசம். அது அருணகிரி பெருமான் எப்படி சொல்லுவார்? சிவனார் மனம் குளிர, சிவனார் மனம் தெளிய அல்ல, சிவனார் மனம் குளிர உபதேச மந்திரம் இருசெவி மீதிலும் பகர்செய் குருநாதா. அப்படி 4வது படை வீடாக இருக்கின்ற அந்த திருவேரகத்திலே சாமி முருகப்பெருமான் இதமாக இனிமையாக பிரணவ மந்திரம் சொன்னாராம். அந்த இதம் என்ற வார்த்தை 4வது படை வீடாக உல்லாச நிராகுல யோக இத சல்லாபம். சல்லாபம் என்பது நம்ம சென்னைக்கு அருகே உள்ள திருத்தணியிலே இச்சா சக்தியாகிய வள்ளி நாயகியை திருமணம் செய்து கொண்டு சல்லாபமாக இருக்கின்றாராம். அந்த வள்ளி நாயகி மூலமாக இந்த இக உலகத்துக்கு வேண்டிய இச்சா சக்தி இந்த இக உலகத்துக்கு வேண்டிய, இந்த ஊரில் பொருள் இல்லாமல் இங்கே வாழ முடியுமா? அந்த இச்சா சக்தியின் மூலமாக சுவாமிய சல்லாபமாக இருக்கிறாராம் திருத்தணியில். சல்லாப வினோதன் என்பது ஞான வேத ஆகமங்களோடு வினோதமாக இருக்கிறானாம். பழமுதிர்ச்சோலைன்னு பேர். 6வது படை வீடு ஞானமாகிய ஆகமங்களை உதிர்க்கின்றானாம். அந்த வினோதம் என்ற சொல் பழமுதிர்ச்சோலையை குறிக்கிறது என்று 6 படை வீடுகளுக்கும் 6 வார்த்தைகளுக்கும் இந்த குறிக்கிறது என்று வாரியார் பெருமானார் விளக்கம் சொல்லுகிறார். அவரை தவிர வேறு யார் இப்படி சொல்ல முடியும்? இந்த பாடலிலே 6 படை வீடையும் நினைந்து, முருகா எனக்கு புறப்பற்று அகப்பற்று இந்த 2 பற்றுக்களையும் விட்டு 6 படையிலும் வீற்றிருக்கின்ற எம்பெருமானே, என் துன்பத்தை எல்லாம் தீர்த்து நான் உன்னோடு 2 கலந்து பேரின்பம் பெற வேண்டும் என்று அருணகிரி பெருமான் இந்த அருட்பாடலை 2வது பாடலாக சொல்லியிருக்கிறார். வாரியார் இதை பற்றி நிறைவாக செய்திருக்கிறார். அந்த மகானுக்கும் இந்த ஏற்பாடு செய்த சக்தி விகடனார் அவர்களுக்கும் நன்றியும் வணக்கத்தையும் சொல்லி, முருகப்பெருமான் திருவருள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு இந்த அளவிலே இந்த பாடலை நிறைவு செய்து கொள்ளுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா ரொம்ப ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. ஆக்சுவலாக இது ஒரு கிளாஸ்னா பாடம் நடத்துகிற மாதிரி இல்லாமல் ரொம்ப அழகாக சுவாரஸ்யமாக பல விஷயங்கள் பயனுள்ளதாக சொல்லியிருக்கீங்க. குறிப்பாக இந்த நேயர்கள் கேள்விகள் எல்லாம் கரெக்டாக நினைவு வச்சு அவங்களுக்கும் பதில் சொல்லிட்டீங்க. நிச்சயமாக எல்லாருக்குமே அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நேயர்களே, இந்த தொடர் பற்றி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் தெரிவிங்க. இன்னும் நாம் தெரிஞ்சுக்கிட்டு ஐயா மூலம் பல விஷயங்களை நம்ம புரிந்து கொள்ளலாம். ஐயா ரொம்ப நன்றி. ஐயா நன்றி, வணக்கம். வணக்கம். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.